மனிதனும் மைண்ட் செட்டும். எங்களுக்கு சொல்ல பிடிக்கும், கேட்க பிடிக்காது. ஹே, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு என் கூட வராதுண்டு. இந்த சொசைட்டி பார்த்தா என்ன சொல்லும்? ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் சொல்கிறதையாவது கேட்குறியா? உனக்கு தான் தெரியல எங்கே எப்படி என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு. நான் சொல்கிறதையாவது கேட்கலாம் தானே? இங்கே பார், ஓடிட்டே இருக்கிய வாழ்க்கையில் கொஞ்சமாவது ஃபன் பண்ணக்கூடாதா? ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு சண்டே ஒரு பார்ட்டி பண்ணுறதுக்கு ஒரு 500 ரூபா தரமாட்டியான்னு? அவ்வளோத்துக்கு கஞ்சியா நீ? ஸோ ஹேய், நான் பார்த்துட்டே இருக்கேன், இவன் அந்த ராஜாவோட எந்த நேரமும் பேசிகிட்டே இருக்கா. வெளியில் போனாலும் ஃபோன் பேசுகிறா, ஆஃபீஸுக்கு வந்தால் அவன் கூட தான் பேசுகிறா. கத்தரிக்காய் மலைஞ்சா சந்தைக்கு வரத்தானே வேணும். நம்ம பார்த்துட்டே இருப்போம், நோட்டம் விட்டுட்டே இருப்போம். இந்த மாதிரி மற்றவங்களோட நடை உடை பாவனையை பார்த்து சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். சொசைட்டிக்காக எல்லாம் வாழ முடியாதுமா. என்னோட விருப்பத்துக்கு என்னோட கம்ஃபர்ட்டுக்கு தான் நான் ட்ரெஸ் பண்ண முடியும். உனக்கு அது பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, என்கிட்ட சொல்ல வராதுங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபன் பண்ணுறதுக்கு நான் எதுக்கு காசு தரணும்? காலையில் 6 மணிலேருந்து பின்னர் 6 மணி வரைக்கும் ஓடி ஓடி உழைக்கிறது நான். எனக்கு தெரியும் 5 ரூபாயில் 5000 ரூபாயும் எப்படி செலவழிக்கணும்னு. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் போய் ஃபன் பண்ணுங்கள். ஓகே? ஆமாம், நான் யார் கூட பேசினா உங்களுக்கு என்ன? அதையே நீங்கள் எல்லோரும் நோட்டம் விட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறீங்க. ஏன், உங்களுக்கு வேலை இல்லையா? இதுக்கு தான் சம்பளம் கொடுத்தவங்களை வச்சுருக்காங்களா? இந்த மாதிரி எங்களுக்கு யாராவது நல்ல விஷயத்த சொல்ல வந்தாலோ, எங்களை பற்றி யாராவது அந்த மாதிரி பேசினாலோ கேட்க பிடிக்காது. இது என்ன மாதிரியான மைண்ட் செட்?